ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க பிரியா ராமன். இது உங்க ஃபேவரட் கேம் ஷோ இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் ஜீன்ஸ் ஸ்பெஷல் பார்ட்னர் கான்டினென்டல் மால்குடி ஃப்ரெஷ் ஃபில்டர் காஃபி. அக்கா தங்கச்சிங்கிறது ரொம்ப அழகான ஒரு உறவு. அப்படி ஒரு அழகான அக்கா தங்கச்சி தான் இன்னைக்கு நம்ம கூட விளையாட வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் கிருத்திகா அண்ட் தனலட்சுமி from பூவே பூச்சூடவா. Welcome, Kritika and Dhanalakshmi. Thank you. Welcome to Thank you so Jeans. much. Nanga, one of among the top 3 serials on Zee Tamil. First உங்களுக்கு ஒரு congratulations. Top hit serial இருக்கீங்க. And இவ்ளோ ஸ்மைலிங்கா உங்களை பார்க்கறதே எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். What do you say? Yes. அகிலாண்டேஷ் எப்பவுமே முறைச்சிட்டு தான் இருப்பாங்க, ரொம்ப சிரிக்க மாட்டாங்க. பட் பிரியா அப்படி கிடையாது. பிரியா எதுக்கு எடுத்தாலும் சிரிப்பா. நீங்க எது பண்ணாலும் அழகா தான் இருக்கு. Thank you so much Dhanalakshmi. Thank you so much. அண்ட் பூவே பூச்சுடுவா பற்றி பேசுவோம். அதாவது ஆல்மோஸ்ட் 400 எபிசோட்ஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே வெற்றி நடை போட்டு போகிறது கொஞ்சம் கூட ட்ரீம் பண்ணவே இல்லை. திஸ் மீனு குட்டி இஸ் கோயிங் டு கோ சச் a வெரி பிளாஸ்ட். பயங்கர வைரலாக போகணும். அங்கங்கே மீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து வெரி பேசிக்லி நாட்டி, வெரி ஜாலி டைப். பட் அதில் வந்து ரொம்ப சட்டிலாக அது ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அப்பப்போ கேரக்டர் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். டேரக்டர் வந்துட்டு ப்ளீஸ்மா நீ மீனாட்சிமா சக்தி இல்லைம்மா, பிகாஸ் சக்தி இஸ் வெரி நாட்டி. ஸோ அது முதல்ல கொஞ்சம் பழகிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. பட் ரியலி டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி அமேசிங் திங், டர்னிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பேசிக் பார்ட் எங்கள் அம்மா, நாங்கள் 4 பொண்ணு. ஓ மை காட், ரியலி வி ஆர் மிஸ்ஸிங் தட் பாண்டிங். இப்போ கல்யாணம் ஐயோ ஏண்டா கல்யாணம் ஆச்சுன்ற மாதிரி ஒரு பக்கம் ஒரு நானும் ரேஷ்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ நிஜமாவே கல்யாணம் பண்ற சீன்ல வந்து லிட்டரலா வி கிரைட் ஆக்சுவலா. இதுக்கப்புறம் டேட்ஸ் ஒன்னா வராதே அப்படின்லாம் வி கிரைட் ஆக்சுவலி. ஸோ இந்த அக்கா தங்கச்சியோட ஒரு பயங்கரமான பாண்டிங்ஸ், அப்படி ஒரு பேரிங்ல தான் நீங்க வந்திருக்கீங்க. கேமும் வந்து அப்படியே சிஸ்டர்ஸா தான் நீங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு டீம் ஒர்க், யூல் ஹேவ் தட் ஸ்பிரிட் when you played. சும்மாவே நாங்க செட்டில் உட்காந்து யாரையாவது பார்த்து கலாச்சிட்டு இருக்கிறது தான் வேலை. இது எங்களுக்கு வேலையாவே கொடுத்துருக்காங்க. வாங்க விளையாடுவோம். I'm sure it's going to be a lot of fun. Okay. So let's go to the first round. First round வந்து 1-1-3. இந்த ரவுண்ட்ல வந்து 3 செட் பேரண்ட்ஸ் வருவாங்க. ஓகே. அண்ட் ஆப்போசிட்ல வந்து 5 குழந்தைங்க இருக்கும். அந்த பேரண்ட்ஸ்க்கு அவங்க குழந்தைய நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணும். தட் இஸ் 3 செட் பேரண்ட்ஸ்க்கு ஆக்சுவலா கரெக்டா 3 குழந்தைங்க தான் இருக்கும். பட் 2 குழந்தைங்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா we have asked them to stand. ஸோ கரெக்டான பேரண்ட்டுக்கு கரெக்டான சைல்டு நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்களா பர் கரெக்ட் ஆன்சர் நான் உங்களுக்கு 25,000 rupees பிரைஸ் மணி கொடுப்பேன். காசு கொண்டு வந்திருக்கேன். ஆமா, 3 கரெக்ட் ஆன்சர்னா 25 25 25 75,000. ஆனா நான் கொடுக்கிறது 1 lakh. ஏன்னா ஒரு போனஸ் 25,000 அதுல இருக்கு. லவ்லி. ஸோ நம்ம வந்து தப்பா சொன்னா நமக்கு 25,000 இருக்கு. தப்பா சொல்லிட்டீங்களா 25,000 நான் எடுத்துப்பேன். ஏமா? சோ முதல்ல அந்த ஷாண்ட்லியர் மாதிரி அந்த ஜிம்கில இருக்க எல்லாம் கைட்டு வைமா. இது இன்விடேஷன். மேம், ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ் ரைட் நவ் பிகாஸ் என்னோட மாம் பாத்தீங்கன்னா வந்து சீரியல்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. ஈவன் ஷி டசன்ட் வாட்ச் மை சீரியல்ஸ் ஆல்சோ. ஆனா அவங்க செம்பருத்தியும் நான் ஜீன்ஸ் மட்டும் பார்ப்பாங்க. ஐ வாஸ் லைக் ஓ மை காட், மை மாம் ஹஸ் சேஞ்ச்ட். அப்படிலாம் ஃபீல் பண்ணி ஒரு நாள் கேட்டேன், என்னம்மா ரொம்ப பிடிச்சிருக்காமா அப்படின்னா. ஷி செட் இல்ல ஓகே சீரியல் நல்லா இருக்கு, பட் நான் மெயினா பாக்குறது வந்து பிரியா ராமன் அவங்களுக்காக தான். அவங்களோட ஜுவல்லரி, அவங்களோட ட்ரெஸ், ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னாங்க. அப்போ என்னோட மாமே சேஞ்ச் ஆயிட்டாங்க அப்படின்னா அப்போ சீரியல் லவர்ஸ்லாம் எவ்வளவு பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இன்னும் எவ்வளவு அது ஒரு பெரிய விஷயமா
சந்தோஷமா இருக்கும். I Thank you felt so so much. I want to tell you this right now. Thank you so much. நீ Thank இவ்வளவு you, சொன்னதுனால கண்டிப்பா போகும்போது அவங்க கழுத்துல போட்டிருக்கிறது காதுல போட்டிருக்கிறது கொடுத்துருவாங்க. கவலைப்படாத. என்னடா இது? நீ கட்டி வச்சுட்டு போமானா இங்க இருந்து கட்டிட்டு போறாங்களே. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அதுவும் அக்கா தங்கச்சி 2 பேரும் இதுக்குன்னு கிளம்பி இருக்காங்களா? இப்போ தெரியுது உங்க அம்மா எதுக்கு உங்களை சீக்கிரமா கல்யாணம் பண்ணி விட்டாங்க. So coming back to your question, நீங்க தப்பான ஆன்சர் சொன்னீங்களா 25,000 நான் அங்கேருந்து எடுத்துப்பேன். பட் இப்போ அது இமிடேஷன் சொல்லிட்டீங்க. ஸோ நான் வந்து உங்களுக்காக 1 lakh rupees அட்வான்ஸ் கொடுக்குறேன். அப்படி போயிடலாமா? ஓகே, ஸோ விளையாடலாமா? 1 1 3. Yes ma'am. Let's welcome the parents and the cute little kids. ஸோ கிருத்திகா தனலட்சுமி, இப்போ வந்து இங்க 3 செட் பேரண்ட்ஸ் இருக்காங்க, A B C. ஃபர்ஸ்ட் எந்த குரூப் வச்சு விளையாடுறீங்க? ஏ Okay. ஓகே, பேரண்ட் குரூப் A, child number 1 on the LED. சொல்லுங்க. வாவ், ஸ்டைலிஷ் பேபி. ஹாய். அம்மா கியூட்டான ஒரு பாப்பா. மம்மி யாரு டாடி யாருன்னு சொன்னா நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன். வேணாம். ஷூரா இருக்கா? தெளிவா இருக்காங்க. எஸ். சொல்லுங்க, ஏதாவது ஃபீச்சர்ஸ் ரிசெம்பிளன்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல எதுவுமே ஃபீச்சர்ஸ் மேட்ச் ஆற மாதிரி எனக்கு தோணல. இல்ல இல்ல இல்ல. மேட்ச் ஆவல. நெக்ஸ்ட் குழந்தை நம்பர் 2 காமிங்க. பாப்பா. அவன் முதுகுல போய் சிரிக்கிறா. So cute. pretty ஏய் black செல்லகுட்டி, beauty. செம்ம அழகா இருக்கு. உன் பேண்ட் யார் வாங்கி கொடுத்தா? அப்படிதான் பாரு, சீக்கிரமா பாரு. பாத்திர சைடு உங்க அம்மா தான வாங்கி கொடுத்தாங்க. எந்த கடையில வாங்கி கொடுத்தாங்க? சீ, எந்த கடையில வாங்கி சரி ஓகே, இது நெக்ஸ்ட் என்ன ஹைலைட்னா, அப்பாவை பாருங்க வெக்கப்பட்டு சிரிக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் சரி போலாம் மேம். குழந்தை 3. ஏன் இவ்வளவு அப்பாவியா இருக்கான்? எனக்கு என்னமோ இவன் கண்ணும் அம்மாவோட கண்ணும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படியா? ஆமா, இவனுக்கு கண்ணு ரொம்ப முட்டையா பெருசா இருக்கே. அவங்க மாம்க்கும் லைட்டா அந்த மாதிரி தான் இருக்கு. பெருசா இல்ல, பட் முட்டை நோ ஆஃபென்ஸ். எனக்கு என்னமோ தோணுது நம்ம ஒரு ஆப்ஷன்ல வச்சுப்போம், நம்ம சஸ்பெக்ட் வச்சுப்போம். ஓகே டன். ஓகே, child 4 காமிங்க. அப்பா மூக்கும் இந்த பொண்ணு மூக்கும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இல்ல? நோவா? இந்த அப்பா வந்து பாவங்க, எந்த குழந்தை காமிச்சாலும் மேட்ச் ஆகுதுன்னு சொல்றீங்க. அவர் இமேஜை டேமேஜ் பண்ணி விட்டுடுறீங்களே. இல்ல இல்ல, கண்டிப்பா பார்த்தா நல்ல மனுஷனா தெரியுது. ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்க. ஏக்கு சம்பந்தப்படாம தான் இப்போ இருக்காங்க. ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் அவங்க வைஃப் அவங்களும் வச்சு ஸ்போர்ட் ஆடுவாங்க, எது வேட்டை ஆடுவாங்க. இந்த கேர்ளோட நோஸும் அப்பாவோட அவரோட நோஸும் ஒரே மாதிரி இருக்கு. அவங்க 2 பேருக்கு அந்த இடத்துல லைட்டிங் ஜாஸ்தியா இருக்கறனால டால் அடிக்குது. நீ கம்மன இரு. ஃபீச்சர்ஸ்லாம் மேட்ச் பண்ணி பாப்போம். இல்லடா, இல்லையா? No. நோஸ் மட்டும் தான் மேட்ச் ஆகுது, மத்தது மேட்ச் ஆகல. கன்ஃபார்மா நான் சொல்றேன். சரி ஓகே. நம்ம 4 அடிச்சா அடிக்க மாட்டேன். நம்ம 4 இல்ல. ஓகே ஓகே, நெக்ஸ்ட். இல்லையா? அப்போ குழந்தை 5. இவனும் கொஞ்சம் லைட்டா மேட்ச் ஆகுற அம்மா மாதிரி மாதிரி நிறைய தெரியறானே. இப்போ 5 குழந்தைகளும் இந்த பேரண்ட் குரூப்புக்கு செட் ஆகுது. நாங்க இல்ல 3 பேர் நாங்க ரிஜெக்ட் பண்ணனும். ஒரே ஒன்னு தான் நாங்க ஆப்ஷன்ல வச்சிருக்கோம். யாரு 3 பேர் ரிஜெக்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த் ரிஜெக்டட். தேர்ட் மட்டும் தான் இப்போ ஆப்ஷன்ல இருக்கு. இப்போ ஃபிஃப்த்தும் ஆப்ஷன்ல இருக்கு. அவ்வளவுதான். 5 வந்து நிறைய மேட்ச் ஆகிறது தோணுதா உங்களுக்கு? உங்களுக்கு தோணுது இல்ல? அவங்க அம்மா கூட. யாரோட? அம்மா கூட. ஹாய். பேர் என்ன? இந்திரேசன். இனிஷியல் என்ன? எஸ். எஸ். அவங்க அப்பா எடுக்க. பேர் என்ன? சேகர். சேகரா. எஸ். அப்ப 3 கேளு. 3. உன் பேர் என்ன? உன் பேர் என்னப்பா? இனிஷியலோட. எஸ். 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 நேம். நிதிஷ். எஸ், நிதிஷா. 2 பேருக்கும் ஒரே இனிஷியலா இருக்கு. இல்ல, நீ ஒரு விஷயத்தை பார்க்கலையா? உணர்ச்சி வசப்படுறாங்க பொய் சொல்றதுக்கு. பொய் சொல். அது அவர் யாரு? அவர் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்ப நான் வந்து இருங்க, நீங்க Clear ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேர்ல யாருன்னு கெஸ் பண்ணுவோம். 3 and 5 மட்டும் காமிங்களேன். எனக்கு என்னமோ 3 தான் கொஞ்சம் மேஜரா கண்ணு தோணுது. நான் திருத்திருந்து முடிக்கிறேன். ஆமா தானே, உங்க பையன் உங்க கண்ணு மாதிரி தானே, உங்கள மாதிரி தானே இருக்கான். பிகாஸ் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வேற யாருக்குமே இல்ல. அவனுக்கு மட்டும் இருக்கு, பர்టిక్యులரா இருக்கிற மாதிரி. என்ன பர்టిక్యులரா? ஐஸ் அப்படியே இருக்குன்னு சொல்றீங்க. ஐஸ். 3
3. அப்படியா? எஸ் மேம். இவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. அப்போ அதான். ஓகே, அக்கா தங்கச்சிக்குள்ள பயங்கரமான ஒத்துமை. 2 பேரும் நம்பர் 3 சொல்றாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சைல்ட் 3. அப்புறம் ஏன் மேல பழிய போட்டுற கூடாது. நீங்களும் ஓகே ஒத்துக்கிட்டீங்க. ஓகே தப்பா. அதுக்கப்புறம் இப்ப திரும்புவாங்க பாருங்க. ஐயோ, ரொம்ப டென்ஷனா இருக்கு. இங்க Very well played, Kritika and Dhanalakshmi. That's 25,000 rupees. I think that's a very good beginning to this round. So, இப்போ வந்து parent group B இருக்காங்க, C இருக்காங்க. எந்த group வச்சு போறீங்க? சி போலாமா? C. யங் கப்பிள்ஸா இருக்காங்க. Parent group C, child number 1 on the LED. இந்த பேபி மேட்ச் ஆறால. யார் கூட மேட்ச்? அம்மா. அவங்க குட்டி வயசுல இப்படிதான் இருப்பாங்க மாதிரி இருக்கு. அந்த பாப்பா உங்களை மாதிரி தானே இருக்கு இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றீங்க பாருங்க. தலகுதி அட இந்த சிரிப்பை பார்க்கும் போதே தெளிவா தெரியுதுடா நீ யாருக்கு பிறந்திருக்கேன்னு. கண்டுபிடிச்சிட்ட அந்த சிரிப்பை பாருமா. இதானே. சரி, இது ஆப்ஷன். ஆப்ஷன்ல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பேபி. Child 2 coming. சைல்ட் 2 வந்தானே அப்பா ஒரே பிரகாசமா சிரிக்கிறாரு. அவங்க நம்மள கன்ஃபியூஸ் பண்ணதுக்காக நிறைய விஷயம் செய்ய சொல்லுவாங்க. ஆமா. ஒரே மாதிரி ஆக்சஸரீஸ் போட்டுட்டு வந்திருப்பாங்க. வாண்டடா வந்து மாத்தி ஏங்க கொடுத்தாங்க. அதுக்கு மூக்கெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வர முடியும்? இல்ல, இது ரொம்ப எங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வைக்காதீங்க. இது இன்னும் 2.0 படம் கிடையாது. சரி, இட்ஸ் ஓகே, யோசிக்கலாம். ஓகே, கொஞ்சம் ஆப்ஷன்ல வச்சுக்கலாம். இவளே கொஞ்சமா ஆப்ஷன்ல பார்த்தது எல்லாமே ஆப்ஷன்ல வச்சுக்கிட்டே போறோம்மா. பார்த்தது 2 பேரும் ஆப்ஷனா? சரி, ஓகே. Child 4 coming. இந்த குழந்தையும் அதே மாதிரி தான் இருக்கு. இல்ல, கொஞ்சம் வாய்ப்பே இல்ல. பெரிய ஏன் பாப்பாவா வாய்ப்பு இருக்கா? இல்ல? அவங்க எங்க இருக்காங்க? கம் ஆன், நீ செல்லகுட்டி. குழந்தையும் தான் யங்கா இருக்கு. இல்ல, அவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பொண்ணா இருக்கா. அதனால நோ, ரிஜெக்டட். அம்மாவோட பொண்ணு ஹைட்டா இருக்குங்கிறதுக்காக ரிஜெக்டடா? அவங்க ஏன் இப்படி சிரிக்கிறாங்க? ஏங்க இப்படி பண்றாங்க பாருங்க. மேம், நான் அப்படி சொல்றேன். உங்க விஷயத்துக்கு மட்டும் சிரிங்க, நிஜமான விஷயத்துக்கு மட்டும் ரியாக்ஷன் பண்ணாதீங்க ப்ளீஸ். பாவம் இல்ல நாங்க. ஓகே. என்ன பண்ணலாம்? Child 5 பாத்துறீங்களா? பாத்துடலாம் மேம். Child 5 நோ. 4 and 5 rejected for the same reason as above. சேம் ரீசன். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? எந்த ஆப்ஷன் 1 and 2 மறுபடியும் பாக்குறீங்க? 1 and 2. ஐ சஸ்பெக்ட் 2. You suspect 2? இல்ல, கன்ஃபார்மே பண்ணிட்டேன். ஆமா தானே? கரெக்ட் தானே? நாங்க கிருத்திகா ஆ, என்ன தோணுது? இருந்தாலும் அந்த ஒன்னோட குறும்பு சிரிப்பு இருக்குதே, தப்பாவே தெரியுது. ஏஜ் வைஸ் வச்சு பார்த்தா நம்பர் 1 வந்து ரொம்ப அப்ரோப்ரியேட்டா எனக்கும் தோன்றா. கம்ப்ளெக்ஷன், ஐஸ், அந்த குறும்பு. ஓகே, நம்பர் 2. ஆனா 2 வந்து எனக்கு பொருந்தற மாதிரி இருக்கு. 2 வந்து நிறைய ரிசெம்பிளன்ஸ் இருக்கு. 1 இருக்கு. 2 பேரும் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியுதா தெரியலையா? புரியுது. நமக்கு ஹெல்ப் பண்ணல. சரி, இங்க பாருங்க, அவங்க அப்பா பாருங்க. நான் சொன்னல ஸ்பெஷலா சிரிக்கிறாரு. என்ன பண்ணலாம்? ஓகே, Freeze child 2. freeze 2. Okay, freeze child 2. அப்படினே சொல்றேன் முகத்துல. இல்ல, எனக்கு இப்ப டவுட்டா இருக்கு. திடீர்னு இப்ப டவுட் இருக்கு. ஐயோ. இல்லடி. அச்சச்சோ. நான் ஒரு முட்டாளுங்க. நான் சொன்னேன். ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க. நான் சொன்னேன்ல, அண்ணா. அவர் வந்து நீதானா? ஐயோ,
இல்ல 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 கடவுளே. கிருத்திகா இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து நான் அப்புறமா சொல்றேன். இப்போ வந்து பேரண்ட் குரூப் பி இருக்காங்க. ஆனா நீங்க எனக்கு 25,000 கொடுத்தாதான் அந்த சான்ஸை உங்களுக்கு ஏன்டா அப்படி கொடுப்பேன். பண்ணோம்? பரவாயில்ல விடுங்க. ஓகே பேரண்ட் குரூப் பி child 1 on the LED. சிரிச்சு ஏமாத்தி விட்டாலே நீ இரு வரையா சரி. இல்லாட்டி இது என்ன தோணுது தனலட்சுமி? ஒன் இல்ல. ஒன்றும் இல்லை மேம். ஓகே child 2 coming. உங்க குழந்தைய பாருங்க கொஞ்சம், எங்களே பார்க்காதீங்க ப்ளீஸ். ஐயோ இவங்க ரெண்டு பேரும் உண்மையாவே ஒரு டஃப்பான பேரண்ட்ஸ். கண்டுபிடிக்கவே முடியலையா? சார் கொஞ்சம் அங்க பாருங்க சார், குழந்தைய பாருங்க சார். குழந்தை 4 coming. இல்ல இல்லையா? மோஸ்ட்லி மேட்ச் பண்ணனும்னு பார்த்தாலும் அப்பா கூட தான். பட் அப்பயும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. இருந்தாலும் ஆப்ஷன்ல இருக்கட்டும். பட் ஃபார் ஷூர் 1 கிடையாது, 2 கிடையாது. சரி இவங்க 4 நெக்ஸ்ட் 4 பார்க்கலாம். வந்து probability. ஆமா. சரி ஓகே குழந்தை 5 coming. நல்லா அவங்க அம்மாவும் இவனும் ஒரே மாதிரி இருக்காங்கல்ல. எனக்கும் அந்த இது தோணுது. உங்களுக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 5 வா கிருத்திகா தனலட்சுமி பயங்கர- சொல்றாங்கிறதுக்கு சொல்றீங்களா? எங்க பாரு ப்ளேம் பண்ணக்கூடாது. ஓகே யாரும் எதுவும் ப்ளேம் இல்ல. மோஸ்ட்லி இவங்க அந்த அம்மா மாதிரி அம்மா இருக்காங்க. மாதிரி டேய் கொஞ்சம் சிரிமா. ஈ பல்லு காட்டி சிரி. பல்லு ஈ டேய் சிரிடா. நீங்க சிரிங்க. ஏய் வா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, பல்லே தெரியாம. பையன் தானே உங்களுக்கு? அப்ப பொண்ணுதான். பொண்ணுதான். அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க சொல்றாங்க நம்ம வந்திருக்கிறது ஷோ ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது உண்மை சொல்ல மாட்டேன். என்ன சொன்னாங்க? இதுக்கு முந்தி ஒரு பாட்டு போட்டோமே அந்த மாதிரி நல்ல ஒரு பாட்டா எடுத்து வைங்க. இது அநேகமா கோட்டை விடுவாங்க. பேபி கரெக்டா சொல்லுங்க ப்ளீஸ். பையா இருக்கிறதுக்கு தான் மோஸ்ட் சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படி? ஆனா அவங்க பையன் இல்ல, எனக்கு பொண்ணுதான் இருக்கு சொல்றாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி சொல்றாங்க. ஆமா கிருத்திகா தெளிவாயிட்டாங்கப்பா. சரி வேற என்ன கிருத்திகா? வேற என்ன நீங்க கண்டுபிடிச்சு உள்ள வரதுல தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஓகே டன் 5 என்ன பண்ணலாம்? 5 மேம் லாக். ரெடியா இருந்துறோம் நாங்க. நீங்க அந்த பாட்டு தான் 5 போட போறீங்க. ஆமா 5. ஓகே 100s கட் இருக்குல்ல? சரி சரி ma'am. ஓகே ஃப்ரீஸ் child 5. கான்ஃபிடென்ட்டா நிப்பேன். கன்ஃபார்மா எனக்கு என்னமோ டவுட். ஹலோ சொல்லுங்க. Perfect family. ஓகே ஓகே இப்போ உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க சும்மா கெஸ் பண்ணலாம் சியோட குழந்தை யாருன்னு. 1 அப்படியா? ஷூர் தான் 1 தான். உங்க பொண்ணை கூப்பிடுங்க. So cute. பரவாயில்ல. So, அந்த குழந்தைய வச்சு எனக்கும் 25,000 வந்துச்சு. குழந்தை நம்பர் 2 தப்பா கெஸ் பண்ணால. ஆனாலும் ஐ திங்க் வெரி வெல் பிளேட். At the end of the first round உங்க கையில வந்து prize money 1,25,000 rupees. This is round number 2 playing with Kritika and Dhanalakshmi. Round number 2. Yes. Very interesting round. Yaar in the Star. இதுல வந்து உங்களுக்கு 3 கேட்டகரிஸ் நான் கொடுப்பேன். 3 கேட்டகரிஸ்ல எனி 2 கேட்டகரிஸ் நீங்க வந்து விளையாடினா போதும். இந்த 3 கேட்டகரிஸ்லுமே உங்களுக்கு வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே செலிபிரிட்டி பார்ட்டிசிபென்ட்ஸ் தான். ஆப்ஷன்ஸ் எல்லாமே செலிபிரிட்டிஸ் தான். இது வந்து ரொம்ப ஈஸி கேக் வாக் ரவுண்ட்னே சொல்லலாம். ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். per correct answer 50,000 rupees நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகே 50,000. ஓகே மேம். Yes. எடுத்துட்டு And per wrong answer 50,000 நாங்க ஏந்தி எடுத்துப்பேன். இது நல்லாவே இல்ல. இந்த டீலிங் நல்லா இல்ல. Okay. So 3 categories எதுன்னு பார்த்துடலாமா? பாத்துடலாம். Let's have the celebrity categories. Celebrity childhood, celebrity kids and celebrity siblings. செலிபிரிட்டிக்கு 2 சூஸ் பண்ணுவோம்ல. Any two first எது வச்சு ஃபர்ஸ்ட் விளையாடுறீங்க? கிட்ஸ் போயிடலாமா? ஓகே கிட்ஸ். Celebrity kids. இவன் நம்மள ஏன் இப்படி பாக்குறாங்க? யார் மாதிரி தெரியுது உனக்கு? ஜீன்ஸ்ல போட்டோ போடணும் கண்ணான்னு சொன்ன உடனே கொடுத்த ரியாக்ஷன். விஷ்ணு விஷால் அந்த அவரோட சன் மாதிரி இருக்கு. விஷ்ணு விஷால் ஆப்ஷன்ல இருக்கான்னு தெரியல. Let's have option A.
பிரகாஷ் ராஜ். மூக்கு வர மாதிரி. நாலு ஆப்ஷன்ஸ் ஒன்னா கொடுங்க. பிரகாஷ் ராஜ், ஜான் விஜய், பிரசன்னா அண்ட் பிருத்விராஜ். மேபி பிரகாஷ் ராஜ் அவரோட சொன்னா இருக்கலாம். ஜான் விஜய் அவங்க 2 பேர்ல தான் ஏதோ ஒரு ஆப்ஷன். 2 பேர் யார்? 2 பேர் பிரகாஷ் ராஜ், ஜான் விஜய். யாரை எலிமினேட் பண்ணிருக்கீங்க? பிரசன்னா அண்ட் பிருத்விராஜ் எலிமினேட் பண்ணிட்டீங்க. சோ ஷார்ட் லிஸ்ட் இப்போ வந்து A and B பண்ணிருக்கீங்க. A and B ஷார்ட் லிஸ்ட் பக்கத்துல வச்சு காமிங்க. எஸ், இப்போ பாருங்க. ஜான் விஜய். See the nose, no? ஏன் அப்படி ஜான் விஜய் ஏத்தனே ஜான் விஜய் அப்படி? இவங்க 2 பேருக்குமே நோஸ் டிஃபரெண்டா இருக்கு. அவனுக்கும் நோஸ் டிஃபரெண்டா இருக்கு. இல்ல என்னமோ ஒரு சிமிலாரிட்டி இருக்கிற மாதிரி. சரி ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி எலிமினேட் ஆனவங்க கன்ஃபார்மா இல்லல? இல்ல அவங்க 2 பேருக்கும் கலரா தான் இருக்கும் குழந்தை அப்படின்னு நான் கெஸ். இவங்க 2 பேரும் தான் இந்த ஸ்கின் டோன்ல இருக்காங்க, அதனால நம்ம இதுக்கு போலாம். ஜான் விஜய் நல்ல ஃபேரா தானே இருக்காரு. இல்ல இவனும் வளர்ந்தா ஃபேர் ஆயிடுவான். அப்போ ஏன் அப்போ பிருத்விராஜ் எலிமினேட் பண்ணீங்க? இல்ல மேம், நோ மேம், கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. பாத்துட்டே திரும்பும்போது ஏதாவது சிமிலாரிட்டிஸ் தெரியுதா அப்படின்னு பாக்குறாங்க. Oh my god. டெக்னிக் இல்ல நம்ம வேற ஆங்கிள். வேற ஆங்கிள் இருந்து பாக்குறீங்களா? தலைகீழ பார்த்தா இல்ல மேம், இது கொஞ்சம் அப்படி அப்படியா? நல்லா இருக்காதுல? இதுல அதான் அதான் நான் அப்பவே சொன்னேன், இப்படி பார்த்தாலும் இப்படி பார்த்தாலும் நல்லா தான் இருக்காது. போன் சாய்ஸ்ல போலாம் இந்த வாட்டி. நாட் வெரி. சரி. அப்படியா? சரி, ஜான் விஜய் தனியா காமிங்க. ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் தானே சாய்ஸ், ஜான் விஜய் தான். நல்லா ஒரு தடவை பாத்துக்கோங்க. யாரை பாத்துக்கணும்? 2 பேரும் similarities இருக்கு. We'll go with B. ஆனா இவருக்கு முட்டை கண்ணு இல்ல. குழந்தைக்கு முட்டை கண்ணு இல்லையே. ஷோவோட டைமிங் எக்ஸீட் பண்ற ஒரே கண்டெஸ்டன்ட் நம்மள தான். சண்டே படம் போட்டுடுவாங்கம்மா, அவருக்கு முட்டை கண்ணா கோழி கண்ணா கண்டுபிடிக்கிறதுக்கு. ஜான் விஜய் லாக் பண்ணிடலாமா? சரி, லாக் பண்ணு. ஃப்ரீஸ் ஜான் விஜய், ஆப்ஷன் பி. பரவாயில்ல, 50,000 தானே, அதென்ன ஒரு இருங்க தப்பு கன்ஃபார்மே பண்ணிட்டீங்களா? ரெட்டு தான் சுத்துதா. கரெக்ட் ஆன்சர், வெல் டன். ஃபைனலி. ஆமா, இப்போ பாருங்க நெக்ஸ்ட் எந்த கேட்டகரி சூஸ் பண்றீங்க? இதே மாதிரி நம்ம செலிபிரிட்டி சைல்ட்ஹுட், செலிபிரிட்டி சிப்ளிங்ஸ் சிப்ளிங்ஸ் வேண்டாம். சிப்லிங்ஸ் ஷோரா? உனக்கு தெரியுமா, எனக்கு அவங்கவுங்களே தெரியாது. சைல்ட்ஹுட் போலாம், மேபி அவங்களோட ஃபேஸ் இருக்கும்ல. ஆமா. சரி, சைல்ட்ஹுட் மேம். ஓகே, செலிபிரிட்டி சைல்ட்ஹுட். இந்த குழந்தை கௌதம் கிருத்திகா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்களே. ஸ்ரீகாக்கு பையன் வேஷம் போட்ட மாதிரி இருக்கா? யாருக்கு? ஸ்ரீகா டாட்டர் இருக்கு. என்ன பண்ணலாம்? ஆப்ஷன்ஸ் பாத்தியாமா? ஆப்ஷன் ஏ ஸ்ரீகாந்த். கொஞ்சம் மாறுவே. இல்ல மேம். ஆப்ஷன் நகுல். நகுல். This is Nakul. I know. This is Nakul. Yes. This is the Jimmy Ki Kamal Mari. This is Nakul. Okay, next option. Option D. இப்படி இப்படியா ஒரு வாட்டி பாருங்க. எதுவுமே வேணாம், அந்த ஸ்மைல் பாரு. அந்த ஸ்மைல் மட்டும் பாரு. இல்ல தெரியுது, அது அந்த ஃபேஸ் பக்கத்துல வச்சு பாக்கும்போது நல்லா கரெக்ட்டா தெரிஞ்சது இல்லையா? நகுல் சி. போன வாட்டி தான் நாங்க எனக்கு நிறைய என்னமோ டைம் டவுட்டா தான் இருக்கு. நோ நோ No, நகுல் தான். கன்ஃபார்ம். சேம் ஐஸ் சேம் நோஸ், அதே குழந்தை தான் வளர்ந்துருச்சு இப்படி. கிருத்திகா, எஸ்
100% confident. அப்படியா? ஓகே, freeze option C, நகுல். ஏன்டி நீ வேற வச்சி கன்ஃபார்ம் ஏன் இல்ல டென்ஷன் ஆகற? நோ நோ கூல் தப்புன்றா. தெரியாதனால தப்பான டென்ஷன். Correct answer, Nakul. Thank you. Nakul is the brother of Devyani, whom I've worked with, of course. So well played. Thank you, ma'am. எப்படி இவ்ளோ வந்து ஸ்ட்ராங்கா நகுல் அப்படின்னு சொன்னீங்க? நல்ல தெரிஞ்சிச்சு. resemblance அப்படியே இருக்கு. அப்படியே தெரியுது. resemblance-ங்கற அவர்தானே அப்படியே இருக்கு. But also I think Devyani resemblance also helps us because we can identify. ஆனா அதெல்லாம் Very well played. So in the round la vandu 2,25,000 rupees prize money irukku. Yes. Very well played. Round number 3, Onion. Onion வந்து இங்க ரெண்டு ஃபேமிலிஸ் வருவாங்க. ரெண்டு ஃபேமிலிஸ்லமே வந்து 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 5 பேர் மட்டும்தான் அந்த ஃபேமிலிக்கு சொந்தமானவங்க. 6th person odd man out. அதுதான் Onion. ஸோ பர் ஃபேமிலி ஒரு அனியன் இருப்பாங்க. ரெண்டு ஃபேமிலிஸ்லேருந்து 2 அனியன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். பர் அனியன் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 சான்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கண்டுபிடிச்சிட்டிங்களான்னா ப்ரைஸ் மணி வந்து 1 lakh rupees. ஓகே. செகண்ட் அட்டெம்ப்ட்னா 50,000 rupees. நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்கன்னா 50,000 rupees அங்கே நான் எடுத்துப்பேன். காப்பாத்திப்போம். குட் நியூஸ் இஸ் தட் இதுவரை நீங்கள் விளையாடின அமௌண்ட் உங்களுக்கு அப்படியே சேஃப். And in the round play பண்றதுக்காக உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா 2 lakhs advance நான் கொடுக்கிறேன். Thank you. Okay? இந்த டீல் 1 lakh உங்களுக்கு 1 lakh. Thank you. Ready? Ready, ma'am. Ready. Let's play Onion. Let's welcome the 2 families and the 2 onions. Okay, Kritika and Dhanalakshmi சொல்லுங்க இப்போ. எந்த ஃபேமிலி வச்சு விளையாடுறீங்க? ஃபேமிலி on the left, family on the right. Left. லெஃப்டா? Yes, ma'am. Okay. யார் Onion? இவங்க ரெண்டு பேரும் husband wife. AB. A and B husband wife. Okay. C யாரு? C வந்து அவரோட அம்மா. யாரோட அம்மா? B யோட அம்மா. B யோட அம்மா. That is A and C வந்து மாமியார் மருமக. Okay. B சிரிக்கிறாரு. ஹஸ்பண்ட் நடுவுல மாட்டிட்டு. இல்ல இல்ல ஏவோட அம்மாவா கூட இருக்கலாம்ல. மாமியாரா இருந்தா என்ன அம்மாவா இருந்தா என்ன எல்லாம் ஒண்ணுதான். அது ஓகே. I like that. அவங்க உங்க அம்மாவா மாமியாரா? மாமியார். என்ன ஒரு உண்மையை பொசுக்குன்னு சொல்லிட்டாரு. சரி விடு, ஜாலி தான், சந்தோஷம். உங்களுக்கு எத்தனை பசங்க? 2 பொண்ணு ஒரு பையன். 2 பொண்ணு ஒரு அதே மாதிரி ஏத்தி வச்சிருக்காங்க, அதே ஆர்டர்ல. நீங்க உண்மையை பேசுங்க சார், போய் பேசாதீங்க. எங்க ஒர்க் பண்றீங்க? இது கண்டக்டரா இருக்கேன் கடலூர்ல. வைஃபும் ஒர்க் பண்றாங்களா? ஹவுஸ் வைஃபா? இல்ல சிறைத்துறையில இருக்காங்க. சிறைத்துறை. பார்த்து லாக்அப்ல போட்டுட்டாங்க. தப்பா ஆன்சர் சொல்லிட்டீங்க அவ்வளவுதான். உங்களுக்கு பொண்ணா பையனா? பொண்ணு இருக்கு பையன் இருக்கு. எல்லாரும் இனிமேல் ஒரே அவங்க தான் ஆப்டான பார்ட்டிசிபென்ட் இந்த கேம்க்கு. பொண்ணும் இருக்காங்க பையனும் இருக்காங்க. இப்ப குழந்தைங்க தான் எனக்கு கன்ஃபியூஷன். டியும் எஃப்பும் பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி இருக்காங்க. டி அண்ட் எஃப் பிரதர் அண்ட் சிஸ்டர் இல்ல அவங்க ஃபேஸ் ரிசெம்பிளன்ஸ் இல்ல? ஆமா. அக்கா தானடா? தெரியும். அந்த பாப்பா கிட்ட ஈ கிட்ட உன் பேர் என்ன? சரண்யா. சரண்யாவா? அந்த பையன் பேர் என்ன? சொல்லு. பரவாயில்ல சொல்லு. தம்பியா அண்ணனாலும் கேட்க மாட்டேன், பேர் மட்டும் சொல்லு போதும். தெரியாது. தெரியாதா இல்ல சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டா. நீங்க கேட்ட உடனே பதில் சொல்லுங்க. இவ யாரு? இவ பேர் சொல்லு. சொல்ல மாட்டேன். ஏய் தெரியாதா நீ சொல்லுவ. புடிச்சிட்டேன். எனக்கு ஈஸியா டவுட்டா இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலி. ஏன்னா அவங்க 2 பேர் இருக்காங்களா அந்த கிராண்ட் சில்ட்ரன், அவங்க வந்து பாட்டி மாதிரியே இருக்காங்க. ரிசெம்பிளன்ஸ் இருக்கு. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் வைஃப். ஆனா ஈக்கு வந்து பி யோட ரிசெம்பிளன்ஸ் நிறைய இருக்குல்ல? நோ நிறைய இல்ல மேம்.
கொஞ்சம் இருக்கு. அதை வச்சு நம்ம ஃபுல்லா வந்து சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஈ தான். நான் போங்க, நான் ஈ லாக் பண்ண போறேன். உங்க டெசிஷன் என்ன சொல்லிடுங்க. ஏன்னா இவங்க எல்லாமே ஒரு ஈ. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் அந்த பாட்டு பாடுற ஃபேமிலி மாதிரியே இருக்காங்க. அவள ஆட் எங்க வீட்டு எல்லா நாள் கார்த்திகேயா. ஓகே கன்ஃபார்ம் ஈயா. Are you sure? Sure ma'am. Okay, freeze. E. Okay, so இப்போ வந்து ஃபேமிலி குரூப் on the right. சேம் லாஜிக் அப்படியே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம் நீங்க. தனா and கிருத்திகா. ஓகே மேம். சொல்லுங்க. எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேரும் கப்பிள். EF. E and F கப்பிளா? எஸ். அதே சேம் கெமிஸ்ட்ரி இங்க வொர்க் அவுட் ஆகல. அவங்க நீங்க சொன்னப்புறம் தான் போய் இப்படி இடிச்சாங்க. அதுக்கு அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு பாருங்க. வீட்டுல திட்டுவாங்கல்ல. நோ மேம், நோ நோ. நாங்க பார்த்த அதே கெமிஸ்ட்ரி இங்கேயும் பார்த்துட்டேன். சரிங்க, என்னோட கெஸ் சொல்லிடுறேன். ஏ வந்து சி அவங்க ரெண்டு சிஸ்டர்ஸா இருக்கலாம். சரி. கப்பிள். இவங்களோட டாட்டரா இருக்கலாம், இல்ல டாட்டர் இன்லாவா. டி வந்து எஃப்க்கு வந்து பாட்டி இல்லையா? மேம் பாருங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஹிண்ட்ஸ் தாங்க தெலுங்குடி கொடுக்கிறேன். யார் கூட வந்திருக்க? I only doing my duty, ma'am. டி யார் கூட வந்திருக்க? பேர் என்னடா? ரக்ஷிதா. ரக்ஷிதாவா? மம்மி பேர் என்ன? சரஸ்வதி. சரஸ்வதி. யார் கூட உங்க வந்த? பேரு? ராஜவேல். முகமது இப்ராஹிம் அப்படி ஏதாவது சொல்லுவாரு. அப்பதான் அவர் ஆட் மேன் அவுட் ஆயிருப்பாரு. முகமது இப்ராஹிம் ஆனாலும் அவர் ராஜவேல் தான் சொல்லுவாரு. இங்க பேசுறது எதுவுமே உண்மை இல்லடா. சார் உங்க பேர் என்ன சார்? அவர் உங்களே பார்த்துட்டு இருக்காரு தானே, பாருங்க அப்படியே. இவரை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. என் பேர் வந்து சேகர். சேகர் சார். அவங்க பேரு? உங்க வைஃப் பேரு? வாணி. கலைவாணி. அப்ப அவங்க வைஃப் தான் அது. நான் சொன்னேன்ல. எது? யுவர் நேம்? ரோஹிணி. அம்மா பேரு? ரோஹிணி. வாணி. அப்ப எனக்கு என்னமோ பி ஆர் டி. இந்த பாப்பா பேர் ஆடிட்டு டான்ஸ் ஆடிட்டு. ரச்சிதா, உங்க அப்பா வெள்ளையா இருப்பாரா, அம்மா வெள்ளையா இருப்பாங்களா? பால் தான் வெள்ளையா இருக்கும். நல்லா யோசிச்சு சொல்லு. அவங்க பேச்ச கேட்டு கன்ஃபியூஸ் ஆகாத. யார் வெள்ளையா இருப்பா? அம்மாவா அப்பாவா? சொல்லுடா. அம்மா. ஏய் அந்த புள்ள ஏதோ சொல்லி நாங்க எல்லாருமே டெய்லி குளிப்போம், எல்லாரும் வெள்ளையா தான் இருக்கோம். அது இப்பதானே அம்மா கருப்பா இருப்பாங்க சொல்லுச்சு. கலரா இருப்பான்னு கேட்டதுக்கு. இல்ல நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் டோட்டலி. நீங்க வாங்க, நீங்க கண்டுபிடிங்க ப்ளீஸ். பி இருக்க மாட்டாரோ? டி பி 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 பியா? அவர்தான் ஆட் மேன் அவுட்டா இருப்பாரோ? பி வந்து இல்ல, லாஜிக்கலா பார்த்தா பி வந்து ஏக்கு ஹஸ்பண்ட் Husband-ஆ சொல்றீங்களா? சரி சரி சரி. கெமிஸ்ட்ரி ரொம்ப தப்பா தெரியுது. ரொம்ப ரொம்ப தப்பா தெரியுது. அந்த அன்னோன்யமான அந்த க்ளோஸ்னஸ் போல அது. ரெண்டு பேருமா? இப்படி பாரு, ரெண்டு பேருமேவா? சத்தியமா பண்ணிதானா பிரச்சனை. இ எஃப் ஏ சி இவங்க வந்து இந்த டி அண்ட் டில மட்டும் தான் இப்ப ஏதோ Confusion. லிமிட். ஓ கன்ஃபியூஷனா? Confusion. இந்த ரவுண்ட் மட்டுமா கன்ஃபியூஸ் ஆனாங்க? பாட்டியா? பாட்டி தானே? ஆமாவா? அந்த எல்லோ ஷர்ட் யாரு? அந்த எல்லோ ஷர்ட் யாரு? அவன் yellow shirt அது அந்த பாத்து எல்லோ ஷர்ட் யாரு? டாடி. பச்சை குழந்தை போய் சொல்லாது. ஏன் அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணா சேர்ந்துட்டாங்க, டாடி பொண்ணுன்னு. ஐயோ அப்ப ஈ பிரச்சனையா? இப்ப எதுக்கு ஆனா அவர் ஒரு விஷயம், அவருக்கு வந்து இங்க பிடிச்சதே தனாதான். அவர் தனாதான் பாக்குறாரு.
அதனால தான் அவங்க என்ன முறைக்கிறாங்க. சிமிட்ட கூட மாட்டேங்கிறாங்க. அதனால தான் அவங்க என்ன முறைக்கிறாங்க மேம். நீங்க இப்பதான் அந்த முறைப்புக்கு என்ன அர்த்தமே தெரியுது. தாத்தா மாதிரி நான் பேத்தி மாதிரி. Not the point. நோ கிராஸ் ட்ராக் பக்கத்துலயே இருக்காங்க, ஒட்டி வேற இருக்காங்க, உரிமையாடாத. ஆனா நீங்க ஏன் வந்து சிஏ வந்து அன்யனா யோசிச்சு பார்க்கல? வாய்ப்பே இல்ல. ஏன் வாய்ப்பு இல்ல? ஒரே மாதிரி இருக்காங்கல்ல. அப்படியா? கண்ணு ஒரே மாதிரி. ஆ? இல்ல கன்ஃபார்மா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ரிலேட்டட் இருக்கு. அவங்க வந்து ஓ சரி சரி. பி போலாமா? பி போலாமா? அது என்ன மேப் எந்த ஏரியால இருக்கு பி போறதுக்கு? ஊட்டியா சிம்லாவா? பி போலாமா? சரி வந்து நம்ம பி ஆப்ஷன் லாக் பண்ணலாம். ஆட் மேன் அவுட்னு தெளிவா ஓகே சொல்லிட்டேன். ப்ளீஸ் பி பாப்போம். பி கரெக்டா இருந்தா நீங்க தான் ஆன்சர் சொன்னீங்க, நான் வச்சுக்கிறேன். பி தான் அன்யனா. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. 50,000 ரூபாய் நான் எடுத்துட்டேன். ஓகே மேம், இட்ஸ் ஓகே. இன்னொரு 50,000 ரூபாய் இருக்கு. இல்ல லெட்ஸ் ஹேப்பன். இந்த செகண்ட் முதல்ல டி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்ல. டி டியா? பரவாயில்ல. ஓகே ஃப்ரீஸ் டி. இத பாரு, ஈயா தான் மாட்ட போறேன். நல்லா பாத்து. எனக்கு என்னமோ கரெக்டா சொல்லிட்டீங்களோன்னு தோணுது. பார்த்தோமே தெரியுது. ஐயோ எங்க அந்த கொஞ்சம் அந்த மூஞ்சி காட்டுங்க. அப்ப இது சீதா சி கல்பிரேட். ஓகே சரஸ்வதி உங்க ஃபேமிலி இன்ட்ரோ듀ce பண்ணுங்க. My husband Rajavel, my doctor Rakshita. நோட் த பாயிண்ட். அவர் முகமது இப்ராஹிம் இல்லமா? ஓகே Rakshita, my mummy Vani, daddy Sagar. நான் ஃபர்ஸ்ட் கெஸ் நினைச்சேன். யார் அனியன் சி? நான் அவகிட்ட கேட்டேன். ஹலோ நீங்க கேட்டிருந்தீங்க, நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க நோட் பண்ணலையா? ஆமா மேம் சொன்னீங்க. ச்சே ஆக்சுவலா நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் கெஸ் அதான் இருந்தது. சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா? இதுல இருந்து யாரு? தனலட்சுமி நல்லா பண்றாங்களா? நல்லா விளையாடுறாங்களா? நல்லா இந்த பொண்ணு சுமார் தான். இல்லை 3 பேருமே நல்லா விளையாடுறீங்க. 3 பேருமே நல்லா. ஓ தேங்க் யூ. சூப்பர். நீங்க வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிங்கா விளையாடுனீங்க. நீங்களும் தான் வந்து எல்லா விஷயங்களும் ரொம்ப ஸ்போர்ட்டிங்கா ரொம்ப ஹாப்பியா எடுத்தீங்க. ஸோ வந்து இப்போ at the end of third round உங்க கையில வந்து 3,25,000 rupees prize money. Not bad. Very well done. Yeah. Round number 4 playing with Kritika and Dhanalakshmi. Vai Raja Vai. ஓகே மேம். வெரி இன்ட்ரெஸ்டிங் ரவுண்ட். சிம்பிளா சொல்லிடுறேன். இங்க வந்து 5 பாக்ஸஸ்ல செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. ஓகே அங்க இருக்கிற 5 பாக்ஸஸ்லயும் அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க. அங்க இருக்கிற பாக்ஸஸ் எடுத்து இங்க மேட்ச் பண்ணணும். அங்க இருக்கிற 5 பாக்ஸஸ் உங்களுக்கு மேட்ச் பண்றதுக்கு நான் வந்து 3 டைம்லைன் தருவேன். ஓகே 120 செகண்ட்ஸ் நீங்க வந்து அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி மேட்ச் பண்ணிட்டீங்களானா உங்க கையில இருக்கிற பிரைஸ் மணி that is 3,25,000 will become double. So prize money becomes 6,50,000. But 90 second option நீங்க choose பண்ணிட்டீங்களானா it becomes triple. So it becomes 9,75,000 rupees. And நீங்க 60 seconds option எடுத்து மேட்ச் பண்ணிட்டீங்களானா of course 4 times that is 13 lakhs. One wrong answer அங்கேருந்து 50% நான் எடுப்பேன், which will leave you with only 1,62,500 rupees. அது மட்டும்தான் உங்க கையில மிஞ்சும். அச்சச்சோ. தப்பான ஆன்சர் கொடுத்துட்டீங்களானா இதுல இருந்து யார் கைட் பண்ண போறாங்க, யார் ரன் பண்ண போறாங்க நீங்க டிசைட் பண்ணோம். டைம் லெவல் என்ன டிசைட் பண்ணோம். 5 பாக்ஸஸ் நீங்க திருப்புறீங்க. 5வது பாக்ஸ் நீங்க திருப்பின அப்புறம் நீங்க சூஸ் பண்ண டைம் லைன் கவுண்ட் டவுன் வந்து எல்இடியில் ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க அந்த டைம் லைன் கொடுத்த டைம் லைனுக்குள்ள நீங்க மேட்ச் பண்ணி முடிச்ச அப்புறம் இங்க வந்து இந்த பஸர் கட் பண்ணோம். கட் பண்ணி மிச்சம் இருக்கிற டைம்குள்ள நீங்க வந்து கரெக்ஷன்ஸ், மாடிஃபிகேஷன்ஸ், சஜஷன்ஸ், ஹெல்ப்ஃபுல் ஹிண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ஏதாவது சேஞ்சஸ்னா பண்ணலாம். கான்ஃபிடென்ட்னா அப்படியே விட்டுடலாம். ஓகே அண்ட் என்ன டைம் லைன் சூஸ் பண்றீங்க? 120-ஆ 90-ஆ 60-ஆ? 90. சரி 90 செகண்ட்ஸா? கிருத்திகா கைட் பண்ணி தனா ரன் பண்றதா இல்ல வைசி வர்சாவா? நான் கைட் பண்றேன். நீங்க கைட் பண்றீங்க, கிருத்திகா ரன் பண்றாங்க. ஓகே கிருத்திகா அங்க போயிடுங்க. And countdown on the LED begins. 90 seconds. ஃபர்ஸ்ட் எடுங்க. எழுங்க.
கயல் சந்திரன் மேல மேல அண்ணன் அண்ணன் வைங்க டக் ஓடுங்க ஏன் டைம் ஆகுது யார் அது கயல்சந்திரன் பிரதர் வாங்க 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 ஃபர்ஸ்ட் பேபி சங்கீதா அவங்களோட பேபி ரன் 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 டைம் கம்மியா இருக்கு ஓகே ஓகே அப் ஐயோ டென்ஷன் ஆகுது அதுக்கப்புறம் செகண்ட் பேபி மாளவிகா அவங்களோட பேபின்னு நினைக்கிறேன் மாளவிகா பேபின்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்களா ஆமா சரி இப்போ வை பேபி டக்குன்னு வைங்க வைக்கிறேன் ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் வந்து அந்த கேர்ள் ரிலேட்டட் டு ரஞ்சித் அவர் நினைக்கிறேன் ஓகே ஓகே உங்க வைஃபா வைஃப்னா எப்படி ஜெனடிக் ரிலேஷன் சிப்ளிங் நீங்க சிஸ்டர் உண்மையாவே சயின்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டீங்க அது துல்கர் அவரோட டாட்டர் நினைக்கிறேன் டன் ஆனா கரெக்ஷன்ஸ் பார்க்கலாமா அப்படியா ஆஹா நல்லா சூப்பரா தப்பு பண்ணிருக்கீங்க எனக்கு ஃபர்ஸ்டும் ஃபோர்த்தும் நல்லா தெளிவா தெரியுது டைம் இருக்கு நீங்க வந்து பஸர் மேட்ச் பண்ணிட்டீங்களா பஸர் கட் பண்ணிக்கலாம் பஸ் கட் பண்ணுங்க ஓகே நவ யூ ஹேவ் 17 செகண்ட்ஸ் சங்கீதா இருங்க சங்கீதா அவங்களோட டாட்டர் இது சம்திங் ரிலேட்டட் டு கலர் இது குழந்தை அவரோட குழந்தை இது கரெக்டா இருக்குடி கரெக்டா இருக்கு 8 7 6 5 4 3 2 1 டைம் அப் முடிஞ்சிச்சு எஸ் வாட் டு யூ ஃபீல் கரெக்டா இருக்குமா கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் she also கிருத்திகா? feels the same yeah நீங்க கரெக்டான ஆன்சர் சொன்னீங்களானா அந்த பாக்ஸ் கீழே இருக்கிற இண்டிகேட்டர்ல வந்து green லைட் வரும் ஆன்சர் தப்பா இருந்ததுன்னா ரெட் லைட் வரும் ஓகே பாப்போம் கரெக்ட் ஆன்சரா இல்லையான்னு லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சங்கீதாவோட டாட்டர் சொல்றாங்க லெட்ஸ் ஹேவ் தி இண்டிகேட்டர் ரெட்னா ராங் greenனா ரைட் green செகண்ட் பாரஞ்சித் உங்களுக்கே ரொம்ப டவுட்டா இருக்கு லெட்ஸ் see இண்டிகேட்டர் கொடுங்க biggest doubt அதான் ஓகே ஓகே துல்கர் சல்மான் ரைட் ஆன்சர் கான்ஃபிடண்டா சொன்னீங்க ஓகே வெற்றி ஆட்டம் போட்டு முடிச்சிட்டீங்கன்னா 9,75,000 நீங்க ஜெயிச்சிருக்கீங்க ஆசம் வெரி வெல் பிளேட் கிருத்திகா and very well played தனலட்சுமி பட் இது மட்டும் இல்ல we have some beautiful gifts waiting for you as well Continental Malgudi fresh filter coffee வழங்கும் அழகான hamper thank you கிருத்திகாவும் தனலட்சுமியும் வந்து இங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவா ரொம்ப ஜாலியா விளையாடினாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அடுத்த வாரம் இங்க யார் வராங்க எப்படி விளையாட போறாங்க லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் திஸ் இஸ் பிரியா ராமன் சேயிங் பை